ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பானிபூரி. இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வீட்டிலே செஞ்சிடலான்னு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். ரவை 2 கப், கோதுமை மாவு 2 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன், புதினா 1 கப், கொத்தமல்லி இலை 1 கப், பச்சை மிளகாய் 2, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட ஒன்றுனாலும் சேர்த்துக்கலாம், எண்ணெய் 2 கப், இஞ்சி 2 சின்ன பீஸ், இல்லைன்னா 1 கூட எடுத்துக்கலாம், வேக வைத்த உருளைக்கிழங்கு 2, பெரிய வெங்காயம் 1, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், புளி ஒரு லெமன் சைஸ் சின்னதை எடுத்துக்கோங்க, விதை இல்லாமல் எடுத்துக்கோங்க, பனங்கற்கண்டு 2 டேபிள் ஸ்பூன், அப்படி இல்லைன்னா வெல்லம் எடுத்துக்கலாம், உப்பு தேவையான அளவு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் ரவை சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் கூட கொஞ்சம் குவான்டிட்டி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவைப்படும் போது எடுத்து பொரித்து நீங்கள் பானிபூரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ அடுத்து நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அடுத்து மைதா சேர்த்துருக்கேன். நான் காமிக்கிற இந்த ஸ்பூனுக்கு அளவுக்கு தான் கரெக்டாக எடுத்திருக்கேன். கரெக்டாக மைதா எடுத்துக்கோங்க. இதை விட அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மொறுன்னு உங்களுக்கு வராது. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மாவு மாதிரி நல்ல ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதுக்கு 3/4 கப் தண்ணி கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிறத விட கொஞ்சம் டைட்டாக பிசையணும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நல்ல ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மறுபடியும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அந்த எண்ணெயை நல்லா அந்த மாவு அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஈர துணியை வச்சு இதை மூடி வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 20 நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். கரெக்டாக 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த கேப்பில் நம்ம பானி ரெடி பண்ணிடலாம். பானி ரெடி பண்ணதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் கொத்தமல்லி இலை, 1 கப் புதினா இலை, அப்புறம் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் உப்பு, அப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன சைஸ் புளி விதை இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தேவைன்னா தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதில் நம்ம பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்துச்சுன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்து மறுபடியும் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். முதல்ல இதில் ஊற்றிட்டு இதே மிக்ஸி ஜாரில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ இதில் ஊற்றி இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதில் சேர்த்துட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் இனிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பானி நமக்கு ரெடி ஆயிடும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கா ஃபஸ்ட்டு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கைட்டு கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பானி பூரிக்குள்ளே அந்த பூரிக்குள்ளே வைக்கும்போது நமக்கு கரெக்டாக உள்ளே செட் ஆகும். இப்போ நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூள், அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்துச்சு அப்படின்னா அந்த பவுடரும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கடையில் உள்ள டேஸ்ட்டே அப்படியே கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த பூரிக்குள்ளே வைக்கும்போது நமக்கு செட் ஆகும். பெருசாக கட் பண்ணாமல் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது பாருங்கள், மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது ஒரு நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து பூரிக்கு மாவு விரிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முதல்ல ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க. ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக மாவு தூவிட்டு இப்போ இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெல்லிசாவும் தேய்க்க வேணாம், அதுக்காக ரொம்ப தடிமனாகவும் தேய்ச்சிடாதீங்க. ஓரளவுக்கு மீடியமாக நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ ஃபுல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட கட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு, குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பாட்டில் மூடி அந்த மாதிரி எதையாவது வச்சு நல்லா இந்த ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த மொனை ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி உள்ள மூடி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷேப் கரெக்டாக வரும். இப்போ நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ மீதி இருக்கிற மாவெல்லாம் எடுத்து மறுபடியும் அந்த மாவோடு சேர்த்து அடுத்து பூரி செய்யறதுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் இதாகவும் இல்லாமல் இருக்கணும், திக்காகவும் இல்லாமல். இப்போ இதுக்கு மேலே லைட்டாக மறுபடியும் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஓரங்களில் எங்கேயாவது கொஞ்சம் தடிமனாக இருந்தால் கூட உங்களுக்கு ஒரே ஷேப்பில் உங்களுக்கு கிடச்சிக்கிடும். அவ்வளோதாங்க. இப்போ பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நல்ல மறுபடியும் அந்த சப்பாத்தி கட்டையை வச்சு மேலே தேய்க்க மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல சப்பையாக நல்ல ஒன்று போல் இருக்கும். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய். அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா புஷ்ஷுன்னு வரும். ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. ஒன்று போட்டதும் லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்து போடுங்க. மொத்தமாக போட்டுறாதீங்க. ஒன்று ஒன்றா போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் மற்றதை சேர்த்துக்கோங்க. ஒரு பேட்சுக்கு ஒரு 4 இல்லது 5 சேர்த்துக்கோங்க. அப்போனா கரெக்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா பொரிய வச்சு இந்த மாதிரி நல்லா டார்க் கோல்டன் கலரில் வந்ததும் எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் தீயை கூட்டி வச்சுட்டீங்க, ஃப்ளேமை கூட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலர் நல்லா ப்ரௌனாக வந்துடும். ஆனால் வந்து பொறுன்னு இருக்காது. அதாவது நமக்கு ஒரு மாதிரி வதக்குன்னு ஆயிரும். அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒன்றா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துடும். நல்ல அதாவது ஷேப் வந்து ஒன்று போல் இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா பொரிஞ்சு வரும். இல்லைனா பாதி வரைக்கும் ஓட்டை வந்து பாதி வரைக்கும் உங்களுக்கு பொரியாமல் வந்துடும். அதனால் பார்த்துக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக அப்படி நல்லா நொறுங்கி வரணும். இந்த மாதிரி இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள், நமக்கு ரெடி ஆகிடுச்சு எல்லாம். இப்போ நம்ம பானிபூரி செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் என்கிட்ட வந்து ஓமப்பொடி இருந்துச்சுக்கு அது தூவியிருக்கேன். உங்கள்கிட்ட காரா பூந்தி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக உடச்சி விட்டுட்டு இது உள்ளே கொஞ்சம் கிழங்கு மசாலா வச்சுக்கலாம். கிழங்கு மசாலா வச்சுட்டு இப்போ இந்த பானியில் டிப் பண்ணி சாப்பிட்றலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நம்ம கடையில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ரொம்ப ஈஸியானதும் கூட. நீங்கள் இந்த மாதிரி பானிபூரி செஞ்சு கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா மாவை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா தேய்ச்சிட்டு ரவுண்டாக கட் பண்ணி லைட்டாக எண்ணெய் வந்து ஒவ்வொரு இதுக்கும் இடையில தேய்ச்சிட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, சிப்லாக் கவரில் போட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.